அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். முடியும் ஆண்டோடு முடியட்டும் துன்பங்கள், விடியும் ஆண்டோடு விடியட்டும் இன்பங்கள். அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி, பேச்சில் பல வகை இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6 பேச்சாளர்களும் உங்களுக்கு நன்கு அறிந்த நாடறிந்த நல்ல பேச்சாளர்கள். நீங்க எங்க போனாலும் சரி, யூடியூப் போனீங்கன்னா அங்க தம்பி பேசுவாரு, இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா அந்த கிராமத்துல தான் தங்கச்சிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸ்ல இருந்து ஷார்ட்ஸ்ல இருந்து சோசியல் மீடியா முழுக்க நம்ம பசங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க 6 பேச்சாளர்களை கூட்டிட்டு வந்து இந்த மேடையில் புத்தாண்டு தினத்தன்று அற்புதமான உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய புரோட்டா மீடியா ஏஜென்சியும் யுவர் ஸ்கிரீன் மீடியா 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுத்து, ஏன்னா சிங்கப்பால தங்க கிணத்துல தான் வைக்கணும்பாங்க, அது வெள்ளி கிணத்துல கூட தங்க கிணத்துல தான் வைக்கணும்பாங்க. அது மாதிரி இவ்வளோ நல்ல பேச்சாளர்கள் வந்தாங்கன்னா அது நல்ல விஷயங்களை, நல்ல விஷயங்களை எடுத்து பேசுகிற நல்ல மீடியாவான நம்முடைய புரோட்டா மீடியா ஏஜென்சி, நம்முடைய யுவர் ஸ்கிரீன் மீடியா போன்ற நல்லவரோடு சேர்ந்து இந்த புது வருஷத்தை நாங்கள் தொடங்குவதில் உள்ளதுபடி எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. தம்பி தான் அதிகமாக கைத்தட்டி இருக்கார். அநேகமாக ஜிபேல எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன். அதுவும் வரணும், நலம் வரணும், வளம் வரணும், நல்ல மனம் வரணும், மகிழ்ச்சி வரணும். இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் நிம்மதி வரணுங்கிறத சொல்லி, என்ன பட்டிமன்றம் இன்னைக்கு, எதுக்கு பட்டிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளா எல்லோரும் பேச வேண்டிய ஒரு பட்டிமன்றங்க. இப்ப காலம் மாறி போச்சு, முன்ன மாதிரி கிடையாது தெரியுமா? நம்ம எல்லாருமே மாறி தானே இருக்கோம். ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கங்க, அந்த காலத்துல எப்படி ஒரு பத்திரிகை அடிச்சு 4 பக்கம் மஞ்சள் பூசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கே வந்து தாம்பூலத்தட்டில் 2 ஆப்பிள் சாத்துக்குடியெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கே வந்து அவசியம் நீங்க வந்துடுறோம் அப்படின்னு வாயார சொல்லி, வழி செலவுக்கு காசும் கொடுத்து பிள்ளைக்குட்டிகளுக்கு பலகாரம்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. நாம இங்கிருந்து அதே மாதிரி பஸ்ஸு பிடிச்சி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போய் அந்த வீதியில் போய் நின்றுட்டோம்னா வாழை மரத்துக்கிட்டே ஒருத்தர் நின்றுக்கிட்டு வணங்க முடுவார், வாசப்படிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஒருத்தர் வணங்க முடுவார். எல்லாம் மீறி உள்ள போனோம்னா 4 சித்தப்பா பெரியப்பா வந்து வாங்க 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 வாங்க, என்ன நீ வாங்கன்னு சொன்னா வரமாட்டோமா, இருந்தாலும் சொல்லுவாங்க. உள்ள போய் உட்காந்து அப்படியே சிரிச்ச முகமா எல்லாரும் மங்கள இசை கேட்டு, அதெல்லாம் அந்த காலம். இப்போ 2025 காலம் மாறி போச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிகையை அனுப்பி இதை நேரில் வந்து கொடுத்ததாக நினைத்து கொள்ளவும் அப்படின்னார். நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் ஒரு 500 ரூபா போட்டோ எடுத்து கூகுள்ல இருந்து எடுத்து அதை அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பி நேரில் வந்து கொடுத்ததாக நீயும் நினைத்து கொள்ளவும். அதையும் மீறி கல்யாணத்துக்குலாம் போனோம்னா முன்ன மாதிரி வாங்க வாங்க வாயார வாசல், அதுக்கெல்லாம் முன்னாடிலாம் அந்த குட்டி குட்டி பாப்பெல்லாம் பட்டு தாவணி போட்டு பன்னீர் தெளிப்பது, சந்தனம் கொடுப்பது. இன்னைக்கு பன்னீர் தெளிக்கிறதுலாம் காணாம போயிடுச்சு. அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. நம்மளால ரயில்வே ஸ்டேஷன்ல எடப்பாக்க ஒரு மிஷின் இருக்கும் பாருங்க, அவ்வளோ பெருசு. அது வந்து பன்னீர் தெளிக்கிறதுலாம் கிடையாது. போனீங்கன்னா அவங்க மூஞ்சில் பன்னீரை காரி துப்புது. துப்புனா தொடச்சிக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னு வைங்களேன், பொண்ணு பையனை காணோம். என்னப்பா பொண்ணை காணோன்னா அவங்க அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. முன்னாலாம் எப்படி வருவாங்க, அந்த பாட்டு மருமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வச்சு வா, இப்படி அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் அதுக்குன்னு இருக்கார், நம்ம கன்சோல் டீம் மாதிரி. அவருக்கு பேர் டிஜே, அவருக்கு தான் பெரிய டிமாண்ட். அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு போடுவார். குனிந்த தலை நிமிராம பொண்ணு வந்ததெல்லாம் அந்த காலம் சார். குத்துப்பாட்டு போட்டு ஆடிக்கிட்டே வருது பாருங்க பொண்ணு, இதுதான் சார் இந்த காலம். அதுவும் பொண்ணுக்கு ஒரு பாட்டு போட்டா பரவாயில்ல, பொண்ணு அப்பாவுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க, அப்பதான் எனக்கு நெஞ்சு வெளியே வந்தது. எவண்டி உன்னை பெத்தாம் பெத்தாம் பெத்தாம், கல்யாணத்துல போடுற பாட்டா இது, என்ன பண்றாங்கன்னு தெரியல. எல்லாமே மாறிடுச்சு. எது கேட்டாலும் சார் இது எங்க பிரைவசி, இது தனிநபர் சுதந்திரம், இதுல தலையிடாதீங்க. நம்ம அந்த காலத்துல நாங்களாம் படிக்கும் போது பசங்களாம் எப்படி தலைவாரோம், இந்த பாருங்க சாம்பிள் பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்கேன். வகுடு எடுத்து வாரி, அது வகுடா வாய்க்காலான்னு தெரியாது, 2ஆ பிரிச்சு பொட்டலம் சோறு கட்டின மாதிரி அப்படியே இருக்காரு பாருங்க. பெஞ்சல் புயலில் கூட இந்த தலையெல்லாம் கிடையாது. நீங்க வந்து தம்ப்நெயிலே வைக்கலாம் இந்த தலை, பெஞ்சல் புயல் தலை. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுமா, தனிநபர் சுதந்திரம். ஒரு காலேஜுக்கு பேச போறேன், அந்த காலேஜில் அந்த பசங்கள்லாம் பார்க்குறேன், மண்டையை பார்த்தா பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி மாதிரி இருக்கு. அது கூரை விடா குடிசை விடானே தெரியல. தனிநபர் சுதந்திரம். பெண்கள் மட்டும் என்ன சளைச்சவங்களா? முன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க தெரியுமா, வெளில ஏதாவது சத்தம் கேட்டால் ஜன்னலை திறந்து பார்ப்பாங்க. ஜன்னலுக்கு பின்னாடி பெண்கள். இன்னைக்கு பெண்களுக்கு பின்னாடி ஜன்னல், அதில் டிசைன் வச்சது. அதில் நான் ஒரு ப்ளவுஸ் பார்த்தேன், அடே எங்கள் அப்பா, ப்ளவுஸுடைய இந்த மூலையிலேருந்து ஒரு கயிறு கட்டி இழுத்து, அந்த மூலையிலேருந்து ஒரு கயிறு கட்டி இழுத்து முடிச்சு போட்டு, அது அவுராமல் இருக்க கீழே குண்டுமணியெல்லாம் போட்டு, ஏதோ நம்ம இந்த புதுமணி புகு விழாக்கெல்லாம் போனால் ரிப்பன் வெட்டுவோமே அது மாதிரி பண்ணி. ஆனால் ஒரு பெருமையான விஷயம் தெரியுமா, நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை சொல்கிறத நம்ம கண்மணிகள் தான் கேட்குறாங்க. இங்கே ஆரம்பித்து கைகடிகாரம் முடிகிற வரைக்கும் கொசு வலையில் தைச்சு போட்டுட்டு டிசைனர் சல்வார்னு பேர் வச்சு டெங்குக்கு எதிராக ஒரு பிரச்சனை எல்லாம். இது கேட்டால் தனிநபர் சுதந்திரம். நமக்கு நாமே செய்து கொள்கிற போது சுதந்திரம் சுகமாக இருக்கிறது.
ஆனா நம்மிடம் யாரோ எதிர்பார்க்கிற பொழுது அதே சுதந்திரம் சுமையாக மாறுகிறது. நாம பெல்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா சுத்தும் போது தனிநபர் சுதந்திரம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஃபுட்போர்ட்ல தூங்குவாங்க, கிராப்பு தலை வச்சுக்குவாங்க. நம்ம பசங்க நம்ம தம்பி தங்கச்சிங்க அதையே பண்ணும்போது டே என்னடா பண்றீங்க அட பாவிகளா, இப்படி சுதந்திரம் சுமையா மாறிடுச்சு. அன்பு நண்பர்களே, இந்த புத்தாண்டிலே எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் தனி மனித சுதந்திரம் சுகமாக இருக்கிறதா சுமையாக இருக்கிறதா என்ற ஒரு அற்புதமான தலைப்பு இருக்கிறது. அதில் பேசுவதற்கான நேரம் இருக்கிறது. ஆற்றல் மிக்க 6 பேச்சாளர்களினுடைய இந்த சபையில் இந்த புத்தாண்டுக்கான தலைப்பு தனி மனித சுதந்திரம் சுகமானதா சுமையானதா என்று பேசுவதற்காக 2 டீம் வந்திருக்கிறாங்க. சுகமானதுன்னு பேச வந்திருக்காங்க பாருங்க. அவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி. அவங்க வந்து சுதந்திரத்தினுடைய அருமை பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் அப்படியே சிலிர்த்து போகிறீங்க. கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி. சுமையானதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு டீம் வந்திருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் போராளிகள் மாதிரி. அவ்வளோ ஈஸியாக சிரிக்க மாட்டாங்க. நீங்கள் யாராவது தப்பி தவறி சிரிச்சா முறைச்சி பார்ப்பாங்க. அதுக்காக மனவேதனைப்படாமல் மனசு விட்டு சிரிங்க. மனசு விட்டு சிரிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய உடல் பிரச்சனைகள்லாம் அப்படியே குறைஞ்சு போய் மனசு லேசாகும். சில பேர் நல்லா சந்தோஷமாக வாய் விட்டு சிரித்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அவங்க பக்கத்தில் போய் உட்காந்தா நமக்கும் சிரிப்பு தொத்திக்கும். அப்படியே வாய் விட்டு அப்படி சிரிப்பாங்க. சில பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் சிரிக்க மாட்டாங்க. நாம் சிரித்தா எட்டி பார்ப்பாங்க. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்கிற, இந்த 2 சென்டிமீட்டர் சிரிச்சதுக்கு சாபம்லாம் உரியடா. எங்கே இருக்கோங்கிறது ஒரு ஆப்கானிய பழமொழி சொல்லுது. எங்கே இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இரும்பு துண்டு இருக்கு பாருங்க, இதை தூக்கி நீங்கள் நெருப்பில் போட்டால் இந்த துரு நீங்கி மாசு மறு நீங்கி அப்படி தங்கம் போல ஜொலிக்கும். இதே இரும்பு துண்டை தூக்கி நீங்கள் ஒரு சாக்கடை தண்ணியில் போட்டிங்கன்னு வைங்களேன், அதுவும் பாடுபட்டு அதுவும் சீர்கெட்டு அதுவும் அந்த சாக்கடையாக மாறி அங்கே துர்நாற்றம் வீசும். அப்போ ஸ்டோரியினுடைய பாட்டம் என்னன்னா, சேர்க்க ரொம்ப முக்கியம். அதனால நல்லா மனம் விட்டு சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து இந்த முழு நிகழ்ச்சியை பாருங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த நிகழ்ச்சியில் கூட இருக்கலாம். நல்லா தேடி ஹோம்ஒர்க் பண்ணி இங்கே பாருங்கள். எல்லார் கையிலையும் பேப்பர் பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமில் கூட பிள்ளைங்க இப்படி படிச்சிருக்காரு. எல்லாரையும் நம்முடைய இந்த புரோட்டோ மீடியா ஏஜென்சி இப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. தனிமனித வாழ்வில் சுதந்திரம் என்பது சுகமானதே என்று பேசுவதற்காக வந்திருக்க டீம் அறிமுகப்படுத்திடலாம். முதல் பேச்சாளர், அற்புதமான பேச்சாளர், தொகுப்பாளர், கவிஞர், பன்முக ஆற்றல் கொண்ட காரைக்குடி மீனா வந்திருக்கிறாங்க. நல்லா கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. அந்த அணிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய சிறந்த ஒரு முதல் பேச்சாளராக அவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த அணியினுடைய ஒரு பெண் பாகுபலி. நான் நகைச்சுவே எப்பவுமே தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன், மிகவும் சிறு வயதில் இருந்து பேச ஆரம்பித்து குழந்தையாக இருந்து பேச ஆரம்பித்து இன்னைக்கு தன் குழந்தையோடவே வந்து பேசக்கூடிய தமிழ் பித்து பிடித்த அற்புதமான பேச்சாளர் கபிலா விசாலாட்சி வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு தாங்க. மொத்தத்தில் அந்த அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக இறுதி பேச்சாளர், உறுதி பேச்சாளராக அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்க. அற்புதமான பேச்சாளர், நல்ல இருமா உட்காருமா, ரன்னிங் ரேஸ் மாதிரி அப்படி சொல்லும் போது நான் போய் கேமராவை தொட்டுடுறேன். அவளை பற்றி 4 வார்த்தை சொல்லிட்டு தான் விடுவேன். சில பேர் பேச்சை கேட்டால் ஆஹா என்னமா பேசுகிறாங்கன்னு இருக்கும். சில பேர் பாடுறதை கேட்டால் நல்லா பாடுறாங்களேன்னு இருக்கும். ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் பேச்சும் நல்லா இருக்கும் பாட்டும் நல்லா இருக்கும். அப்படி பேசி பாடி உங்களை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கக்கூடிய முத்து கல்யாணி அவர்களை அன்போடு அறிமுகப்படுத்துகிறோம். நல்ல இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு இல்லையா, நல்ல பாட்டா பாடுங்கம்மா. இவங்கெல்லாம் தனி மனித சுதந்திரம் சுகம்னு சொல்றாங்க. இவர்களை மறுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொள்கை முடிவோடு வந்திருக்கக்கூடிய அணி இந்த அணி. அணியினுடைய முதல் பேச்சாளர், எங்களுக்கு பிடித்த பேச்சாளர்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஐயா வைகை செல்வன் அவர்களை சொல்லுவோம். அந்த பேச்சாளருக்கே பிடித்த பேச்சாளர் என்ற பேரையும் வாங்கிய அற்புதமான பல பட்டங்கள் வாங்கிய இளம் தமிழ் தென்றல் தம்பி நாராயணன் கோவிந்தன் அவர்களை அன்போடு அறிமுகப்படுத்துகிறோம். அதே போல அந்த அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக இன்னொரு அற்புதமான பேச்சாளர், ஐடியில் வேலை பார்த்து கொண்டே அருந்தமிழில் பேசும் செய்யக்கூடிய அரக்கோணம் மண்ணின் மைந்தர் லோகேஷ் வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கார். நல்லா கைத்தடி அவர் உற்சாகப்படுத்துங்க. அந்த அணியில் இந்த டீமை பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையிலிருந்து வந்து ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து நம்முடைய தமிழ் தாய்க்கு நம்முடைய ரசிக பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தராங்க. அந்த அணியில் ஒரு மருத்துவ குறியீடாளராக மெடிக்கல் கோடிங், அம்மா பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் இங்கே வந்து கற்றுக்கிறேன். ஸோ ஒரு மெடிக்கல் கோடிங் பணிபுரியக்கூடிய தனித்துவம் படைத்த நல்ல தமிழில் பேசக்கூடிய தன்னம்பிக்கை விரும்பக்கூடிய விதைக்கக்கூடிய சாருமதி வந்திருக்கிறாங்க. அவர்களையும் பாராட்டி வரவேற்கிறோம். இந்த 6 பேருக்கு நடுவில், இந்த சிங்கங்கள் சிறுத்தைகளுக்கு நடுவில் இந்த சிறுவன் ராஜ்மோகனும் வந்திருக்கிறேன் என்பதை அணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
முட்டி மோதுங்க. 2 லட்டுக்கள் முட்டி மோதுகிற போது சிந்தி சிதறுவதெல்லாம் இனிப்பு துண்டுகளாக பூந்திகளாக தான் இருக்கும். அதே போல தம்பி இந்த மாதிரி இறக்கப்பட்டெல்லாம் கை தட்டாதீங்க. இப்போ நான் என்ன தத்துவம்னு சொல்லிட்டேன், இதுக்கிட்ட லட்டு பூந்திக்கே கை தட்டா பரவாயில்ல. நல்ல 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 ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் இந்த டீம் வந்திருக்கு. ஒட்டுமொத்த நம்முடைய டீமுக்கும் நல்ல மனசார வாயார நல்லா கை தட்டி உற்சாகமாக நிகழ்ச்சியை தொடங்குவோம். இதோ புத்தாண்டு பட்டிமன்றம். தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுகமானதா சுமையானதா? இந்த தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுகமானதே என்று பேசுவதற்காக முதல் பேச்சாளர் முத்து கல்யாணி வராங்க. வாங்க, நல்ல ஒரு கைத்தட்டி அவங்களை வரவேற்பு சொல்லுங்க. குமரி கண்டத்தில் பிறந்து உழவர் மடியினில் தவழ்ந்து கூடல் நகரினில் வளர்ந்து உயர்தனி செம்மொழியாய் திகழ்ந்து உலகோர் போற்ற உயர்ந்த தமிழ் என்று என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி அவையினருக்கும் பேச வந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி அனைவருக்கும் இனிய ஆங்கில வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுகமானதே என்ற தலைப்பில் என் வாதத்தினை முன்வைக்கின்றேன். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்து கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு பாரதியார் பாட்டு பாடினாங்க. நல்லா கை தட்டுங்க. அடேங்கப்பா. சுயராஜ்யம் என் பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் திலகர் சொன்னார். இந்த காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை தான் நமக்கான ஒரு ராஜ்யம். அந்த வாழ்க்கையில் நம்ம அடைவதற்கு ஒரு 4 வழி இருக்கு. என்ன அப்படின்னா, சொல்லுங்க. அறம், பொருள், இன்பம், வீடு பேர். இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னாங்க பாருங்க. அதான் ஒரு பேச்சாளர். பொருள் அடையணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையே மறந்து உழைக்கணும். இதே இன்பத்தை அடையணும்னா நம்ம அதை கொடுக்கணும். இதுவே வீடு பேர், அதாவது கடவுள் அடையணும் அப்படின்னா தான் யார் என்ன அப்படிங்கிறதையே மறக்கணும். இதுவே அறம் அப்படின்னு ஒன்று அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? தன்னையே உணரணும். அப்படி தன்னையே உணர்றதுக்கு இந்த தனி மனித சுதந்திரம் உதவியாக இருக்கும்போது அது எப்படி நடுவர்களே சுமையாக இருக்க முடியும்? இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பயணப்படாதவன் பாதி பக்கத்தை தான் படிச்சுட்டு போகிறான்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு. அப்போ பயணப்படுதல் அப்படிங்கிறத இந்த தனி மனித சுதந்திரம் இந்த நாட்டுக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே இடத்துல ஒரு நீர் தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சாக்கடையாயிரும். ஒரே இடத்துல காற்று தேங்கி இருக்குன்னா அது துர்நாற்றமாயிரும். ஒரே இடத்துல உணவு நம்ம உடலில் தேங்கி இருக்குன்னா அது அஜீரணமாயிரும். அப்போ தேங்கி இருக்காம மனிதனா ஒருத்தன் வாழ்றானா அதற்கு காரணம் பயணப்படுகிறது தான். இந்த இந்திய நாட்டில் இந்திய குடிமகனாக பிறந்த எல்லாரும் இந்தியாவில் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே. அப்படி இருக்கும்போது அந்த சுதந்திரம் சுகமாக தானே இருக்கும். வெள்ளத்தால் அணியாது வெந்தலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுபடாதுன்னு கல்வியை சொல்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால் குலக்கல்வி முறை இருந்துச்சு. இவங்க இதை தான் படிக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு. அதையெல்லாம் தகர்த்து இந்திய நாட்டில் நீ பிறந்துட்டியா, உனக்கு என்ன விருப்பமோ அதை படி, அதற்கான சுதந்திரத்தை இந்திய நாடு உனக்கு வழங்குது அப்படின்னு ஒரு சுதந்திரம் சொல்லுதுன்னா அந்த சுதந்திரம் கண்டிப்பாக சுகமானதாக மட்டும்தான் இருக்கும். நடுவர்களே, இந்த தனிமனித சுதந்திரத்திலேயே ரொம்ப அளப்பரிய சுதந்திரம் எது அப்படின்னா காதலிக்கிறது தான். இப்போ யாரும் இந்த இந்திய நாட்டில் இவங்களை காதலிக்க கூடாது அப்படின்னு யாரும் சட்டம் போட முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இந்த சுதந்திரம் 90s கிட்ஸுக்கே இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி 2-3 கிட்ஸுக்கு அப்பா ஆயிருப்பாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்தை அவங்க இன்னும் உணராதனால தான் இன்னும் கல்யாண மாலையில் இன்னும் மேட்சிங் மொழியிலையும் பொண்ணு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காதலிக்கிறது ஒரு சுகம் அப்படிங்கிறத இந்த 3 பேரும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வாய்ப்பில்லை. காதலிக்கிற அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது இந்த தனி மனித சுதந்திரம்னா அது எப்போதும் சுகமாக மட்டும்தான் இருக்கும். நடுவர்களே, பொறுப்பே இல்லாதவங்க தான் சுதந்திரம் சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தனி மனிதன் தன்னோட வாழ்வை, தன்னோட சுதந்திரத்தை இந்த சமூகத்துக்காக பயன்படுத்துகிறானோ, அப்படி சமூகத்துக்காக பயன்படுத்தும் போது தனி மனிதனோட வாழ்வில் சுதந்திரம்
எப்போதும் சுகமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. உண்மையிலேயே முத்துக்கல்யாணி பேச்சை நேரில் இன்னைக்கு தான் கேட்குறேன். முத்து முத்தா பேசுனாங்க. அருமை அருமை. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இது ஒரு புத்தாண்டு பட்டிமன்றம். இதில் அஜீர்ணனா என்ன, துர்நாற்றனா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, உங்கள் பேசில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த அணியை பார்க்கும்போது. ஆனாலும் அவங்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. அங்கே பார்த்தீங்களா, அவங்களாவது ஒரு பக்கம் அந்த அம்மா ஒரு புக்கே போட்டுரும் போல இருக்கு. பாப்போம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுகம் அல்ல சுமையே என்று பேசுவதற்காக இதோ வருகிறார் சாருமதி. வாங்கம்மா. நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் வீட்டிற்கும் அத்தனை பேருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம தனி மனித சுதந்திரம் சுகம் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் வாங்கின சுதத்தெல்லாம் சுமையாக தான் இவங்க ஆகிட்டு இருக்காங்க. ஐயா சொன்னாங்க நாங்கள்லாம் பார்த்தா போராளிகள் மாதிரி இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து பூமர்னு தான் வெளியே சொல்லப்படுறோம். எல்லாரும் சொல்லுவாங்க நானாவது போராளிகள்னு கொஞ்சம் மரியாதையாச்சு. இவங்க தன்னைத்தானே பூமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் போராளிகள்னு பெருமையாக சொல்கிறீங்க. ஆனால் எங்களை வந்து வெளியே வந்து இப்படிலாம் பேசினா நீங்கள் பூமர், அவங்க பூமர் அவங்க எங்களை அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து பிரியாணி இஸ் அன் எமோஷன், அது ஒரு டேக்லைன். இப்போ பிரியாணி வந்து வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் போடுற அந்த உப்பு, காரம், மசாலா அதெல்லாம் வந்து தனி மனித சுதந்திரம்னு வச்சுக்கலாம். வாழ்க்கைக்கு இப்படி ஒரு விளக்கத்தை நான் கேள்விப்பட்டதில்லை சார். இப்போ நிறைய பட்டிமன்றம் சொல்லும்போது தானே அது நல்லா ரீச் ஆகும். வேற லெவல்மா, வேற லெவல். நான் நோட் பண்ணிக்கிறேன் பிரியாணி. இப்போ வந்து அந்த உப்பு, காரம், மசாலா இதெல்லாம் ஒரு அளவுக்கு அப்படியே மழை சாரல் மாதிரி தூக்கும்போது தான் அந்த பிரியாணி நல்ல மனமோட நல்ல சுவையோடு இருக்கும். இல்லை என்கிட்ட இவ்வளோ உப்பு இருக்குது, இவ்வளோ மசாலா இருக்குது, இவ்வளோ காரம் இருக்குது, அதனால நான் எல்லாத்தையும் போடுறேன் அப்படின்னு தனி மனித சுதந்திரத்தை மொத்தத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டா அது எப்படியா ஒரு சுகமாக உங்களுக்கு இருக்கும்? அது சுமையாக தானே இருக்கும். சரி, இதை விடுங்க. வருங்காலத்தில் நம்ம உடம்புல செல் இல்லாதவங்கள கூட பார்க்கலாம் போல, ஆனால் கையில் செல்ஃபோன் இல்லாதவங்கள பார்க்கவே முடியாது. எப்போ பாரு எங்கே பாரு நீங்கள் செல்ஃபோனை கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் அவங்க பேசுவாங்க என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது. ஆனால் கிட்ட போய் லைட்டாக ஓட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சாப்பிட்டியா, இந்த 3 வார்த்தையே தான் ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அடுத்து நைட் கிரேவிங்ஸ். அதாவது நடுராத்திரியில் பசிக்கிறது. அது என்ன நடுராத்திரியில் பசிக்குதுன்னா தெரியாது. திடீர்னு படுத்துட்டே இருப்பாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க பைக் எடுத்துட்டு. முன்னெல்லாம் நடுராத்திரி எங்கே போய் சாப்பிடலான்னு யோசிச்சா அவர் பேர் ராபிச்சக்காரன். இன்னைக்கு நம்ம பேர் வந்து ஃபுட்டி. அது 4 மணி பிரியாணி விடிய காலம் போய் நாம் சாப்பிட்டாதான் அது ஒரு வைப்ஸ். தனி மனித சுதந்திரம் வந்து எப்படிங்க சுகமானதாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? அது கண்டிப்பாக சுமையானதாக மட்டும்தான் இருக்கும். இப்படி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். ஆமாம், சிறப்பான பாயிண்ட். சூப்பர் சூப்பர். அடிச்சோடனே பிடிச்சாங்க பாருங்க. உண்மையிலே சாருமதி, நான் டாப் டு பாட்டம் அருமையான நல்ல கைத்தடல் தாங்க அவங்களுக்கு. செல்ஃபோனில் ஆரம்பித்து உணவு பழக்க வழக்கம் வரைக்கும் எப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னு கேட்டால் தனி மனித சுதந்திரம் நல்ல அற்புதமான விஷயம். என்னதான் உங்கள் கையில் நிறைய இருக்குங்கிறதுக்காக உப்பை கொட்டி சாப்பிட முடியுமாயா? அது மாதிரி சுதந்திரம் அளவோடு இருப்பது தான் அதற்கு அழகுன்னு நிலை நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்வதற்காக எல்லா டிவிலையும் பேசுவாங்க. நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்ட பிறகும் அதில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அருமை தங்கை கபிலா விசாலாட்சி வராங்க. வாங்கம்மா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, வருவோரையெல்லாம் உறவாக எண்ணி வாழ வைக்கின்ற சென்னையின் அன்பு தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்களும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். எதிரணியில் பேசின தோழி ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, அவங்கள பூமர்னு சொல்கிறாங்களாம். ஏங்க, இந்த நைட் கிரேவிங்ஸு, பிரியாணி தெளிவாக இருக்காங்க, இதை பூரா வந்து இங்கே புலம்புனா உங்களை பூமர்னு சொல்லாமல் 2K கிட்டு நான் சொல்லுவாங்க. எவ்வளோ பொறாம! சுதந்திரமாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறது தான் இங்கே சுமையாகவே இருக்குது. அவங்க வாழ்க்கை, அவங்க சுதந்திரமாக இருக்காங்க, இதில் உங்களுக்கு என்னமா பொறாம? அதுலேயும் பிரியாணிங்கிறது வாழ்க்கை மாதிரியா? இப்படி ஒரு உதாரணத்தை நான் வாழ்க்கையிலே கேட்டதில்லை. பிரியாணிங்கிறது வாழ்க்கை மாதிரியா, உப்பு, காரம், மசாலையெல்லாம் சுதந்திரம் மாதிரியா. அதை வந்து அளவாக போடணுமா? அந்த பிரியாணியை செஞ்சு அவன் தானே சாப்பிட போகிறான், நீங்களாம் சாப்பிட போகிறீங்க. அதில் சோஷியல் மீடியாவில் போகிறத சொன்னாங்க. இந்த லாக்டவுனில் வெள்ளைக்காரன் வேக்சின்லாம் கண்டுபிடிச்சான். என் வீட்டம்மா வந்து யூடியூப்பை பார்த்து சமைக்கலாங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. நீங்களாம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க.
உலக வரலாற்றிலே முதல் முறையாக இந்த லாக்டவுனில் குலாப் ஜாமுன் பிரியாணி சாப்பிட்டவன் நான் தான். குலாப் ஜாமுன் பண்ணி அது உடைக்க முடியலன்ட்டோன்னா அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு அடுத்த நாள் பிரியாணியில் போட்டு ஒரு மாதிரி ஆக்கி அதை ஃபேஸ்புக்கில் போட்டேன். 1000 பேர் லைக் போட்டாங்க. நான் போடலை. கோபம் வந்து கேட்டா, யோ 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, ஏயா பண்ணுற இப்படி, நீ ஒரு லைக் போடலாம். நான் சொன்னேன், அவங்களாம் பார்த்தவங்க, நான் சாப்பிட்டவன். இப்படி பண்ணிட்டு இதில் வந்து இவங்களை வந்து பூமர்ன்றாங்களாம். சொல்லுங்கம்மா. இப்ப உப்பு அள்ளி போட்டாலோ காரத்தை அள்ளி போட்டாலோ அது தனி மனித சுதந்திரம் இல்லை, அது தனி மனித முட்டாள்தனம். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து சுதந்திரத்தோட இணைக்க கூடாது. எது ஒன்று பொறுப்புணர்வோடு இருக்கிறதோ அதைத்தான் நம்ம சுதந்திரம்னு சொல்ல முடியும். அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதோ தனக்குத்தானே என்ன வேணுமோ இந்த சமூகத்துக்கு கேடா இருந்தா கூட செய்யறத நம்ம சுதந்திரம்னு இங்க வரையறுக்க முடியாது. இப்ப யாரையாவது ஒருத்தரை குத்துறேன், இது என்னுடைய சுதந்திரம்னு பேச முடியுமா? அது தனி மனித ஒழுக்கம். இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்காங்க நம்ம டீமு. அந்த அம்மா வந்து சாபம் விடுது, இந்த அம்மா வந்து குத்த போறது. ஆனால் அந்த கோபம் நியாயமானது. பொறுப்புணர்வோடு இருப்பதன் பேர் தான் சுதந்திரம். சொல்லுங்கம்மா. சுதந்திரம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது வாழ்க்கை, உள்ளம் சார்ந்து நிகழும் வேட்கை. இப்ப என்னுடைய அணியில பேசும் போதே சொன்னாங்க, அந்த சுதந்திரம் சும்மா கிடைத்ததா சுதந்திரம் அப்படின்னு கேட்டாங்க. 200 வருஷம் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சுதந்திரத்திற்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடி போராடி பெற்ற சுதந்திரம் இது. அதுக்கப்புறமும் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சா? 1947க்கு அப்புறம் எல்லாரும் சுதந்திரமா இருந்தோமா? ஆணுக்கு பெண் அடிமையா தான் இருந்தா, மேலினத்துக்கு பட்டியலினம் அடிமையாகத்தான் இருந்தது, முதலாளிக்கு தொழிலாளி அடிமையாகத்தான் இருந்தான். அப்போ எல்லாருக்கும் சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக தனி ஒரு மனிதன் அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டினாரே டாக்டர் அம்பேத்கர். அவரால் இன்றைக்கு நமக்கு தனி மனித சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அருமை அருமை அருமை. அந்த சுதந்திரத்தை நீங்கள் சுமை என்று எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த பட்டிமன்றத்துல வந்து நீங்கள் சுதந்திரம் சுமை என்று சொல்வதற்கே உங்களுக்கு ஒரு சுதந்திரம் தான் தேவைப்படுகிறது. இப்ப அந்த சுதந்திரம் என்பது சுகமாகத்தானே இருக்கிறது. நீங்க நினைச்சதை உங்களால பேச முடியுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், யார் எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், கருத்து சுதந்திரம் இன்றைக்கு எல்லாமும் இருப்பதால் தான் நாம் இன்றைக்கு அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாருக்கும் காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். 9 to 5 ஜாப். செஞ்ச வேலையை திரும்ப 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 செய்யணும். ஏதாவது கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இப்ப அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வயரை நீங்க சேர்க்கணும், இதுதான் உங்க வேலை, உங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாதுன்னு சொன்னா இன்றைக்கு இந்த வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்குமா? எடிசன் கண்டுபிடித்த பல்புல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் வரைக்கும் தனி மனித வாழ்வில் அவனுக்கு கிடைத்த சுதந்திரத்தால் நடந்தது தானே தவிர நீ இதை தான் செய்யணும்னு யாராவது கட்டுப்படுத்திட்டா இந்த நாட்டில் எந்த கிரியேட்டிவிட்டியும் கிடையாது. அப்ப எப்பொழுது ஒருத்தருடைய வாழ்வில் நீங்க என்ன வேணுமோ செய்யலாங்கிற சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதோ அப்போதுதான் புதிய புதிய விஷயங்களும் சமூக மாற்றங்களும் இந்த உலகிலே நிகழ்ந்தேறி இருக்கிறது. இப்ப நான் வரிசையா ஒரே ஒரு பட்டியல் மட்டும் அடுக்கி இந்த உரையை நிறைவு செய்யறேன். இப்ப சமீபத்துல இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் குகேஷ், அவருடைய வாழ்க்கையில் செஸ் விளையாட முடியும்னு நினைச்சப்ப நீ விளையாடலாம்னு அவங்க அப்பா கொடுத்த சுதந்திரம் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு இந்த பெருமையை தேடி கொடுத்திருக்கிறது. இல்லப்பா நீ இன்ஜினியர் தான் ஆகணும், நீ டாக்டர் தான் ஆகணும், செஸ் எல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு குகேஷ் மாதிரியான ஒரு இளைஞன் நம்ம நாட்டுக்கு கிடைத்திருப்பாரா? இன்னைக்கு எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு மேனேஜர் திட்டுறாரு, திட்டினோனே எனக்கு இந்த வேலையே வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வர முடியுமா? அப்ப அந்த ஊழியர் இருக்காரு பாருங்க, எல்லா தன்மானத்தையும் வித்துட்டு அந்த ஊழியர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார்ல, அந்த ஊழியர்கிட்ட போய் கேட்டு பாருங்க தனி மனித சுதந்திரம் எவ்வளவு சுகமானது என்று அவன் சொல்லுவான். இன்னைக்கு எல்லா விஷயமே நம்ம சமூகத்துல இந்த சுதந்திரத்திற்கு நம்ம உள்ள போகாம வெளியில இருந்தே இந்த சுதந்திரத்தை அனுபவிக்காம 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்களோன்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருடைய அழுத்தமும் இல்லாமல், எந்த விளக்கமும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல், யாருடைய தாக்கமும் இல்லாமல், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்து வாழ்ந்து பாருங்கள். தனி மனித சுதந்திரம் எவ்வளவு சுகமானது என்று அனுபவித்து பாருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. அருமை அருமை அருமை. என்ன குரல், என்ன உச்சரிப்பு இல்லையா? ஒரு மழை பெஞ்ச ஓஞ்ச மாதிரி இருக்கு. அது குகேஷுடைய ஸ்டோரி சொன்னாங்க பாருங்க. 7 வயசில் ஆரம்பித்த ஒரு விஷயம்
9 வயதில் கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி, 17 வயதில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. 7 வயசில் அப்பா வந்து திரும்ப போய் கூட்டு வர்றதுக்கு டைம் ஆகுதேன்னு என்ன பண்ணோம் அப்படின்ட்டோன்னே, நான் அந்த கிரவுண்டு போகணும் இங்கே போகணுன்னு சொல்லாமல் நான் செஸ் விளையாடுறேன் அப்படின்னா அந்த குழந்தை எடுத்த ஒரு விஷயம். 9 வயசில் அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற இதை செஸ் விளையாடுறப்ப வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சாம்பியனாக நான் வருவேன்னு அவன் எடுத்த ஒரு முடிவு. 17 வயது பூர்த்தியாகி 18ஐ தொட்டுவிடும் தூரத்தில் துரத்தி கொண்டு இருக்கும் போதே மக்களே, உலகத்தினுடைய யங்கஸ்ட் செஸ் சாம்பியனாக குகேஷ் மாறி இருக்கிறார். இந்தியாக்கே பெருமை. அவர் படித்த ஸ்கூலில் மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் காரை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. காரை ஓட்டுறதுக்கே 18 வயசு ஆகணும். 17 வயசுலேயே தம்பி வாங்கின ஃபஸ்ட்டு காரே எஸ் கிளாஸு. அது மாதிரி அது எல்லாமே அந்த தனி மனித சுதந்திரத்தில் தான் அது வருதுன்னு ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லி காமிச்சு விட்டுருந்தா போய் அடிச்சிருப்பாங்க சப்பு சப்புன்னு. ஆக்ரோஷம். இதற்கு பதில் சொல்லணும்னா இதோ வருகிறார் நல்ல சிந்தனையாளர், கவிஞர், சிறப்பாக பேசக்கூடிய தம்பி லோகேஷ் வெங்கடேசன் வருகிறார். வாங்கய்யா. அருணிலா மாந்தர் என்னை அலட்சியம் செய்திட்டாலும், பொருளிலா நல்லோன் என்னை புரட்டர்கள் விரட்டிட்டாலும், கருணைசால் தமிழே தாயே கைவிட மாட்டாய் என்றும் திருவடி அடைக்கலம் நான், தெய்வமே உயச் செய்வாய் என்று தமிழுக்கு வணக்கம். நடுவர் உள்ளிட்ட சான்றோர் அடங்கிய அவைக்கு என் மறு வணக்கம். மிகப்பெரிய பட்டியல் போட்டிருப்போம். இந்த 2024 இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். திரும்பி போய் பார்த்தா இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டா, அட இந்த 2024 நமக்கு ராசியே இல்லைப்பா, இது ஒரு நல்ல வருஷமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டு மேலேயே நம்ம பழிய போடுவோம். கவிக்கோ அவர்கள் சொல்வார், நாட்களில் இல்லை நன்மையும் தீமையும், நீ நல்லது நினைத்தால் அது நல்ல நாள், நீ கெட்டது நினைத்தால் அது கெட்ட நாள். இந்த 2025 ஆண்டை நல்லதாக தொடங்குவோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சமயம் தலைப்பை இன்னொரு வாட்டி நான் வந்து சொல்ல விரும்பப்படுறேன். என்ன தலைப்பு? கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க, தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுகமானதா சுமையானதா? இதான தலைப்பு. நாங்க வந்து தனி மனித சுதந்திரம் சுமையானதுன்னு 3 பேர் பாவமா பேச உட்காந்துருக்கோம். சரி, எங்க நாங்க வந்து பாவமா இருக்கிறதுனால நாங்க என்ன வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இல்லை வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவங்களா பிரிட்டிஷா? யார் நாங்களும் இந்தியர் தானே, நாங்களும் தமிழர் தானே. எதிரணியில் வந்து பேசின கபிலா அக்காவும் சரி, முத்து கல்யாணி அக்காவும் சரி, எங்களை பார்த்து 1947 சுதந்திரம் கிடைச்சதே அது சுமையானதா அதை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எங்களை என்னமோ பாகிஸ்தான் மாதிரியும் பிரிட்டிஷ் மாதிரியும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீதிபதி அவர்களே, நான் நீதிபதியா? ஆமா, இவங்க வந்து எங்கள் மீது அவதூறு செலுத்துவதன் காரணத்தினால் அவங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடுறோம். அவங்க பேசுற 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடி அபராதம் விதிங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல மாட்டிக்குவேன். இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து கபிலா விசாலாட்சி அவர்களை புழல்ல 15 நாள் அடைக்கும்படி உத்தரவிடுகிறேன். ஏங்க, கபிலா பேசுனாங்க, பிரியாணி சாப்பிட்றது ஒரு சுதந்திரங்க, அதை எப்படி நீங்கள் சுமைன்னு சொல்கிறீங்க? அவங்க பிரியாணி சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, கடையில் போய் சாப்பிட்றாங்க, ஒய்ப் பண்ணுறாங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க, அது சுமையே கிடையாது. நைட்டில் பிரியாணி சாப்பிடுங்க, மிட் நைட்டில் தான் பிரியாணி சாப்பிடுவோன்னு அழைக்கிறீங்க. ஏன்? அதுதான் எங்களுக்கு சுமையாக இருக்குது. இவங்க வந்து பிரியாணி சாப்பிட்றது ஓஎம்ஆர்ல 1 மணிக்கு, ஆனால் வந்து டீ குடிக்கிறது வந்து மவுண்ட் ரோடில். எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும்? இதுதான் எங்களுக்கு சுமையாக இருக்குது. என் கூட ஐடியில் ஒர்க் பண்ணுறவர் இந்த மாதிரி வைப் பண்ணுறது, ட்ரிப்பு போகிறது, இதுக்காகவே பர்சனல் லோன் வாங்கி வச்சிருக்காரு. பர்சனல் லோன்லாம் அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து கம்மி, டாக்ஸும் கம்மி, பர்சன்டேஜும் கம்மி, இன்ட்ரெஸ்ட் அதுக்கு. வீட்டு லோன் வாங்குறதுக்கே நான் வெறிநாய் மாதிரி சுற்றினேனே, இப்போ லோன் போட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுமாமா? எனக்கே கோவம் வருது. சொல்லுங்கய்யா. நீங்கள் கல்யாணத்தை பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல? ஆமாம். இப்போ கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறாங்க. முதல்ல பையன் ஆடுறான், அப்புறம் பொண்ணு ஆடுது, அப்புறம் 1 மாசத்துல வாழ்க்கையே ஆடுது தலைகீழ. என்னங்க ஒரு 2K கிட்னு சொல்றீங்கல்ல, 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகல, பரவாயில்லங்க, கல்யாணம் ஆகி கட்ட பிரம்மச்சாரியா இருக்குங்க. ஆனால் 2K கிட் என்ன பண்றீங்க? 1 வாரத்தில் வந்து லவ், 1 மாசத்துல கல்யாணம், 1 வருஷத்துல டைவர்ஸ், வீட்டில் பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, இதில் என்ன உங்களுக்கு சுகமா இருக்கு உங்களுக்கு? ஏங்க டைவர்ஸுங்க, எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ். ஒரு ஆச்சரியமான செய்தி, எதுக்குடா டைவர்ஸ்னு ஜட்ஜி கேட்குறாரு. அவர் கொரட்டை விட்டதுக்காக டைவர்ஸ் கேட்டிருக்கு அந்த அம்மா. அதாவது பையன் கொரட்டை விட்டதுக்காக அந்த அம்மா டைவர்ஸ். அம்மா வீட்டுக்காரர் கொரட்டை விடுறாருன்னா அந்த மனைவி டைவர்ஸ் கேட்குறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் பாதி பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கணுமே.
அவங்க டைவர்ஸ்னு செய்தி வெளியிடும் போது அந்த குறிப்பில் கடைசியாக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? டைவர்ஸ் ஆகிட்டோன்ற நியூஸ் மட்டும் கிடையாது, எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், எங்கள் ப்ரைவசியை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் சுதந்திரம் நீங்கள் பேசுகிறீங்க. நடுவர் அவர்களே, நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேங்க. நான் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் பேசி போடுறது வழக்கம். பார்த்துருக்கேன். மது பழக்கத்தை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதில் கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான், இவனே ஆஃப் சாப்பிட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்கு. பாருங்க, என்ன வேணாலும் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு குழந்தை வந்து தவறுந்து ஜன்னல் வழியாக கீழே விழுந்துருது. எல்லாரும் காப்பாற்றிட்டாங்க அந்த குழந்தைய. ஓகேங்களா? அவங்க அம்மா வந்து ஏதோ கவனக்குறைவாக வேறு வேலையாக இருந்திருக்காங்க. அந்த அம்மாவை பிடிச்சி இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் திட்டி தீர்த்திருக்கான். யாரு? குழந்தையவே பார்த்துக்காத, குழந்தையவே கொஞ்சம் தூக்காத ஒருத்தன் பல பேர் அந்த அம்மாவை திட்டி தீர்த்து அந்த அம்மாவுக்கு நிறைய கவுன்சிலிங் போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நடுவர் அவர்களே, வாய் இருக்கு, என்ன வேணா பேசலாமா? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இன்னொருத்தருக்கு நல்லதாக அமையணும். ஏன் வந்து நாக்கு உள்ள எச்சல்லே இருக்கு, குளிர்ந்தே இருக்கிறது? நம் நாக்கிலிருந்து வரக்கூடிய சொற்கள் இன்னொருத்தரை கூர்மைப்படுத்தணும், அவங்களை மேம்படுத்தணும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சுதந்திரன்ற பேரில் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுறீங்க, முகத்திரையை போட்டுக்கிட்டு என்ன வேணால் சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க. இது எப்படிங்க சுகமாக இருக்கும்? இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் போனால் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசுகிறதே ஒரு அஃபென்ஸாக மாறிடுமா? அஃபென்ஸ் ஆகிடும். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுறது கிடையாது. நம்ம சுதந்திரமாக ஹெட்செட் போட்டுக்கிறோம், நம்ம பாட்டுக்கு போகிறோம், நம்ம பாட்டுக்கு வரோம், நம்ம தனி மனித சுதந்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பும் அந்த எல்லாமே விரிசலாயிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, இதை பேசி பழகுங்கள். சுதந்திரம்னா என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் சந்தோஷம்தான், சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். ஆனால் இந்த சுதந்திரம் நன்மையை தர வேண்டும். எங்களுக்கு இன்னும் சுமையை தான் தந்து கொண்டிருக்கிறது. அது நன்மையை தருமே ஆனால் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். அனைவருக்கும் நல்வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அவர் பேச்சில் சிரிப்பும் இருந்தது, சிந்தனையும் இருந்தது. வாழ்த்துக்கள் லோகேஷ். உண்மையிலே பட்டிமன்றம் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. தனிமனித வாழ்வில் இந்த சுதந்திரம் இருக்கு, இந்த தனிமனித சுதந்திரம், இது சுகமானதா சுமையானதா? அது முழுக்க முழுக்க சுமையானதுங்கிறத அவர் நிரூபித்து போயிருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்காக இல்லை இல்லை சுதந்திரம் சுகமானது என நிறுவ வருகிறார் காரைக்குடி மீனாட்சி. வாங்கம்மா. பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து பிறந்தவளே, அரும்புக்குள் மனமாகி கரும்புக்குள் சுவையாகி என் நரம்புக்குள் உணர்வான என் தமிழே, தாயே உன்னை வணங்குகிறேன். என்னை ஈன்றோருக்கும் அறிவூட்டிய சான்றோருக்கும் அவை நிறைந்த பெரியோருக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் கண்ணான மழலையருக்கும் கைகூப்பி சொல்லுகிறேன் காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம், அப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் சுமை. நம்ம இன்னைக்கெல்லாம் எல்லாரும் பேசுறோம் இல்லையா? இப்ப நாராயண கோவிந்தன் அவர்களை போய் நீ பாட்டு பாடித்தான் பேசணும்பா அப்படின்னு சொன்னா அவரால் நல்லா பேசிட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அவர் தான் பாடினா நாங்க கேட்டுற முடியுமா? சொல்லுங்க. தனக்கு என்ன சாயல்ல நல்லா பேச முடியுமோ அந்த சாயல்ல சுதந்திரமா பேசும்போது தான் ஒரு நிகழ்ச்சியே வெற்றி அடையும்னு சொன்னா, ஒரு தனி மனித வாழ்வுக்கு சுதந்திரம் வந்து சுமையா இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்லை, நான் கேட்குறேன், லோகேஷ் தம்பிக்கு லவ் மேரேஜில் என்ன காண்டுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அவருக்கு ஆள் கிடைக்கல. அந்த காண்டை கொண்டு போய் லவ் மேரேஜ் பண்றவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்றாங்கப்பா. என்னப்பா சொல்லிட்டாங்க? அமையலையா? அமையல. 50 வயசுக்கு மேல உள்ளவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க தான் அதிகமா டைவர்ஸ் பண்றாங்கன்னு கிரே டைவர்ஸ்னு புதுசா ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. கிரே டைவர்ஸாமா? கிரே டைவர்ஸ். இந்த பட்டிமன்றத்துல இன்னும் புதுசா என்னென்ன கத்துக்க போறோம். காரணம் என்ன தெரியுமா? டெய்லி காலையில எந்திரிக்கணும், சமைக்கணும், வேலை பார்க்கணும், வீட்டில் இருக்கணும். தனக்குன்னு ஒரு நேரமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். ஆனால் தனி மனித சுதந்திரம் எவ்வளவு சுகமானதுன்னு சொல்லி தன்னால் சாப்பிட முடியாது, தன்னால் சிறுநீர் கூட கழிக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தா தான் தெரியும் தனி மனித வாழ்வில் சுதந்திரம் எனது எவ்வளவு சுகமாக இருக்குதுன்னு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், மலையை காணலாம். எதுல தெரியுமா? கடுகுக்குள்ளே. துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். அது எப்படிங்க என்னால் போய் பாகுபலி மாதிரி அங்கே தூக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 10 வயசு சிறுமி இருக்கா.
அந்த சிறுமியும் ஒரு பாதிரியாரும் ஒரு மலை மேலே ஏறி போகிறாங்க. அந்த சிறுமி ஒரு சின்ன பையனை அவள் தூக்கிக்கிட்டு ஏறி போகிறா. அப்போ அவர் கேட்குறாரு, ஏம்மா எனக்கு ஏறவே இவ்வளவு சுமையாக இருக்கே, உனக்கு சுமையாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லலாம், அந்த பையன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய தம்பி. அன்புக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு சுமை கிடையாது. நான் சுதந்திரமாக என்னுடைய தம்பியை நான் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமோ அங்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு தனி மனிதனோட விருப்பம் அங்கே நிறைவேறணும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு யானையை சின்ன வயசில் அதோட காலை கட்டி போட்டுருவாங்க. அதால் அதை பிச்சுக்கிட்டு வெளியில் வரவே முடியாது. முயற்சி பண்ணி கால் அடிபட்டது, அந்த வலி தாங்க முடியாமல் அப்படியே இருந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர ஆரம்பிச்சிரும். ஆனால் அதால் அந்த சங்கிலியிலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் அது என்ன நினச்சிக்குமா, நம்மளால் வர முடியாத, நம்ம ஆல்ரெடி பட்ட வலி போதாதா அப்படின்னு நினச்சிக்குமா. அந்த மாதிரி ஒரு யானையை கட்டி போட்டு வளர்க்காம இருந்திருந்தா பல கோயில்களில் யானை பாதுகாப்பின்றி உயிரிழந்து போகிறதுன்னு சொன்னால் அதுக்கான சுதந்திரம் அங்கே கொடுக்கப்படவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எங்கே இருக்கணும், என்ன பண்ணணுன்றத கூட மற்றவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லவே கூடாதுங்க. லோகேஷ் அவங்க சொல்கிறாங்க, நடுராத்திரியில் பிரியாணி சாப்பிட்டுட்டு டீ குடிக்க மவுண்ட் ரோடுக்கு கூட்டிகிட்டு போனால் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லவ் மேரேஜ் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் இங்கே தானே இருக்கு, மவுண்ட் ரோடு கூட்டிகிட்டு போவாடனா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே இருக்கு அமெரிக்கா, இங்கே இருக்கு இந்தியா, சொயின்னு இப்போ தெரிதா ஏன் நமக்கு லவ் செட் ஆகலன்னு. அனுபவிக்கணும். ஒரு முட்டை அதுவா தன்னைத்தானே உடச்சிக்கிட்டு வந்தாதான் அது குஞ்சு பொரிக்கும். ஒட்டகம், முட்டை, யானை. ஆனா வீடு வண்டலூர் பக்கத்துல தானே இருக்கு, இல்ல காரைக்குடி. ஒரு வாழ்க்கையில அது சுதந்திரமா இருந்தாதான் இன்னொரு உயிருக்கு அது உயிர் கொடுக்க முடியும். ஆனா அதை போய் நம்ம உடைச்சோம்னா அது நம்மளுக்கு ஆம்லெட்டா தான் மாறும். அப்படி நாம பசியில இருக்காங்க, நீங்க பட்ட ஆம்லேட் ஆஃப் பாயில்னா அங்க பாருங்க வாயெல்லாம் எச்சி ஊறுது. மற்றவங்க சொல்ற பேசையெல்லாம் கேட்டு மற்றவங்களோட ப்ரெஷரையெல்லாம் தாங்கிக்கிட்டு உடஞ்சி ஆம்லெட் ஆக போறோமா, இல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம சுதந்திரமா முடிவெடுத்து சுதந்திரமா இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்க போறோமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நிறைய குட்டி கதைகள் கொட்டி கிடக்கிறது அவர்களிடம். குறிப்பாக அது இனிமையான அந்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் வந்து ஆர்ஜே கூட ட்ரை பண்ணலாம். நல்லா நிறுத்தி நிதானமாக 2ஆம் வகுப்பு பாடசாலையில் பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிரியையினுடைய கனிவு, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு துணிவு, இந்த மேடைக்கான ஒரு பணிவு, மூன்றும் இருக்கிறது வாழ்த்தில். அப்பப்போ இப்படி சொல்லுவேன் நானும், இயல்பாக அப்படி வரும், எப்பயாவது வரும். ஒரு இறுதி பேச்சாளர், ஒரு உறுதியான பேச்சாளர், அருமை தம்பி நாராயணன் கோவிந்தன் வருகிறார். நல்ல கைத்தட்டலோடு அவரை வரவேற்போம். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. இந்த இனிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். எந்தெந்த தளத்திலெல்லாம் பட்டிமன்றங்கள் வருகிறதோ அந்தந்த தளத்திலெல்லாம் ஒரு நடுவராக இருப்பார். பட்டிமன்ற நடுவர் பதவிக்கென்றே பிறந்துட்ட அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும், தம்பி ஃபோனில் செக் பண்ணுங்க, ஜிபேல 500 ரூபான்னு போயிருங்க. உங்களுக்கு நேதாஜியை தெரியுமா, உங்களுக்கு காந்தியை தெரியுமா? சார் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களெல்லாம். அடுத்து இவங்கெல்லாம் சும்மாவா வாங்கிட்டு வந்தாங்க சுதந்திரத்தை, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இதை பேசுவாங்கன்னு. அன்பு உறவுகளே, காந்தி தாத்தாவும் நேரு மாமாவும் கடைக்கு போய் மிட்டாய் வாங்குவதை போல இந்த சுதந்திரத்தை வாங்கி கொண்டு வந்து நம்மிடம் தந்துவிடவில்லை. ரத்தத்தை சிந்தினார்கள், வேர்வை இருக்கட்டும் சார், இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். அவங்க எந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்க? தனி மனித சுதந்திரத்துக்காக அவங்க போராடலை. ஏன்னா நீங்கள் யாரை சொன்னீர்கள்? காந்தியை சொன்னீர்கள். எதுக்காக சொன்னீங்க? தேசத்தின் விடுதலைக்காக போராடினார் சொன்னீங்க. சூப்பர். ஆனா அந்த காந்தி தன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி நிறைய தண்ணி போனப்ப ஒரே ஒரு வாளியில மோந்து அந்த ஒரு வாளி தண்ணீர்ல குளிச்சார்ல, அந்த கட்டுப்பாடு தான் காந்தியை உயர்த்தி. இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடினார் ஜீவானந்தம். அவருடைய போராட்டம் பாராட்டுக்குரியது. அவர் சுதந்திரத்துக்காக போராடினார். ஆனால் அவருடைய தனி மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது? கட்சி பணிக்காக நிதி வசூல் பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஒரு கடைக்கு போய் டீ குடிக்கிறாங்க. தன்னுடைய பையிலிருந்து தன் சொந்த காசை எடுத்து கொடுக்குறாரு. அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளவு பணம் இருக்கல நீங்க உங்க சொந்த பணத்தை கொடுக்குறீங்கன்னு. உடனே அவர் சொன்னாராம், எத்தனையோ தொண்டர்கள் நாம் ஒரு நல்ல காரியத்திற்காக இதை செலவு செய்வோம்னு நம்பி கொடுத்துருக்கான், அதை நான் என் சொந்த காரியத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தார்ல, அந்த கட்டுப்பாடு தான் ஜீவானந்தத்தை உயர்த்தியது இல்லையா? அப்துல் கலாம் இந்த தேசத்தின் பல விடுதலைக்காக போராடி இருக்கிறார் இல்லையா? சமூக விடுதலைகளை பற்றி பேசி இருக்கிறார் இல்லையா? அந்த அப்துல் கலாம் ஏன் சிறப்பாக இருந்தார்? தன்னுடைய பதவி காலம் முடிந்து வருகிற போது தன்னுடைய சூட்கேஸை தண்ணி வச்சு கழுவ சொன்னாரு. ஏன் அதுல தூசி கூட ஒட்டி இருக்க கூடாதுன்னு. இந்த தனி மனித கட்டுப்பாடு தான் அப்துல் கலாமை உயர்த்தியது. காமராஜரை பற்றி சொன்னார்கள். காமராஜர் ஏன் உயர்ந்தார்?
அவர் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடினவர். ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டில், தன் அம்மா வாழ்ந்த வீட்டில் பப்ளிக் பைப்பு வீட்டுக்குள்ள வந்தப்ப தனி மனிதன் வீட்டில் பைப் இருக்கக்கூடாது, அதை தூக்கி வீதியில் வைன்னு சொன்னார்ல, இந்த தனி மனித கட்டுப்பாடு தான் காமராஜை உயர்த்தி. இவர்கள் எல்லாம் சமூகத்தின் விடுதலைக்காக போராடியது உண்மைதான். ஆனால் தனி மனித வாழ்வில் அவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு சோசியல் மீடியா பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு பொறாமை, உங்களுக்கு வன்மம் அப்படிங்கிறாங்க. சத்தியமா எங்களுக்கு வன்மம் இல்லை. ஏன்? நீங்க வீடியோ பண்ணி போடுறது உங்களுடைய உரிமை, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொந்த அக்காவை பார்க்க மாட்டான், பலூன் அக்காவா பார்க்கறான், டெய்லர் அக்கான்றான். எனக்கு தெரியல, எல்லாம் மீம்ல வருது, இப்படி போகுது அப்படின்னா அவர் வருத்தப்படுறாருமா. நான் எதுவும் சொல்ல. இன்னைக்கு பாருங்க, ஏன் காதல் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு காதல் மேல கோவம் இல்ல, நீங்க எப்படி காதலிக்குங்கிறதுல எங்களுக்கு கோவம். நான் இன்னைக்கு பாருங்க, என் கூட ஒரு பையன் பிடிக்கிறான். இன்ஸ்டாகிராம்லேயே காதலை அவங்க வளர்த்துட்டாங்க. ஒரு நாள் 2 பேரும் ஷேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். இவன் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான், ஹாய் அப்படின்னு. உடனே அங்கேருந்து திருப்பி ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ். உடனே இவன் தங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு மெசேஜ். உடனே அவங்க தங்கம் சாப்பிட போகுது அப்படின்னு போடுறாங்க. உடனே இவர் தங்கம் என்ன சாப்பிட போகுது அப்படின்னு. உடனே அவங்க தங்கம் சப்பாத்தி சாப்பிட போகுது. சரி, அந்த பொண்ணு நல்லா மெசேஜ் பண்ணுது. அடுத்து இன்னொரு முக்கியமான கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெசேஜை போடுறான், தங்கம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு. அங்கிருந்து ரொம்ப நேரமா டைப்பிங் 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 டைப்பிங். தங்கம் லுங்கி கட்டி இருக்குன்னு வந்துருச்சு. இவன் சரி செல்லமா தட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு தங்கம் லுங்கியெல்லாம் கட்டாதே அப்படின்னு மெசேஜ் போடுறான். உடனே அவர் அங்கிருந்து பேசுறது தங்கம் இல்ல, தங்கத்தோட அப்பா. நீங்க காதலிக்கிறீங்க, ஆனா யாரை காதலிக்கிறீங்கன்னு தெரியல, எதுக்கு காதலிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க காதலிக்கிறது பொண்ணா ஃபேக் ஐடியானே தெரியல இல்லையா? அப்ப லோகேஷ்லாம் வெறுத்து போயிட்டாப்ல. ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல கொஞ்ச நேரம் சாட் பண்ணு. அடுத்து இன்னைக்கு பாருங்க, யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. 10 லட்சம் பேர் பார்த்துருக்குறான். 10,01,000 நானும் உள்ள போய் பார்த்தேன். ஏன்னா அடுத்த குடும்பத்து சண்டையை பார்க்குறது நமக்கு ஒரு சந்தோஷம்ல. போடுறான், ஃப்ரெண்ட்ஸ் உங்க அம்மாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, உங்க அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி நம்ம கதைக்கு போவோம். மேலும் இது போல் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். எனக்கு ரொம்ப இந்த ஆள் மேல தான் சந்தேகமா இருக்கு. பாத்தீங்களா, தத்ரூவமா வருதுப்பா. என்ன வழி? பேச்சினுடைய நிறைவு பகுதிக்கு வர்றேன். ஒரு தனி மனிதன் எதை நினைக்கிறானோ அதை படிக்க வேண்டும் என்று நினைப்பது தனி மனித உரிமையா, தனி மனித சுதந்திரமா? நான் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வது தனி மனித உரிமையா, தனி மனித சுதந்திரமா? நான் எந்த உணவை விரும்புகிறேனோ அந்த உணவையே நான் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது தனி மனித சுதந்திரமா, தனி மனித உரிமையா? எல்லோரும் சமம் என்று இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பது தனி மனித உரிமையா, தனி மனித சுதந்திரமா? அப்ப நீங்க தனி மனித உரிமையெல்லாம் தனி மனித சுதந்திரம்னு சொல்லிட்டு பொதுவா ஆன்சர் தான் தப்பா படிச்சுட்டு வருவாங்க. எதிர்நிலை பாவம் கொஸ்டினையே தப்பா படிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்க தனி மனித உரிமையெல்லாம் வரிசையா அழகா பட்டியல் போடுறீங்க. போட்டுட்டு என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறீங்க. நீங்க போராடினீங்கல்ல, எது உண்மையான விடுதலைன்னு கேட்குறாங்க. காந்தி சொல்றாரு, நள்ளிரவு 12 மணி ஒரு பெண், ஒரே ஒரு பெண்ணாக சாலையில் தன் கழுத்து நிறைய தங்க நகைகளை அணிந்து கொண்டு வீதியில் போக முடியுமே, ஆனால் அந்த நாள் தாண்டா உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாளுங்கிறாரு. இந்த சுதந்திரம் எப்ப தெரியுமா கிடைக்கும்? ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு இருக்கிற போதுதான் இந்த விடுதலை கிடைக்கும். ஒரு சமூகத்துக்கு விடுதலை வேண்டும், ஒரு சமூகத்துக்கு சுதந்திரம் வேண்டும், ஒரு தனி மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் தான் வேணும். எங்க அக்கா அழகா அந்த ஒட்டக கதை, யானை கதை, அப்புறம் முட்டை கதை சூப்பரா சொன்னீங்கக்கா. அங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒட்டகம் பிரச்சனை இல்லை, யானை பிரச்சனை இல்லை, அது இருக்க இடம் தான் பிரச்சனை. பாலைவனத்தில் ஜாலியாக தெரிகிற எந்த ஒட்டகமும் சிறைப்பட்டு இருக்கல, காட்டில் ஜாலியாக தெரிகிற எந்த யானையும் சிறைப்பட்டு இருக்கல. இங்கே மாட்டிக்கிட்ட யானை தான் சிறைப்பட்டு இருக்கு. அப்போ நீங்கள் போராட வேண்டியது தனி மனித சுதந்திரத்துக்காக அல்ல, சமூகத்தினுடைய விடுதலைக்காக. ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு உரிமை தான் இருக்க முடியும், சுதந்திரம் ஒருபோதும் இருக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்கிற சுதந்திரம் எனக்கு வேணும்னு சொல்றீங்கல்ல, சூப்பர். இடியம் இன்னொருத்தர் இருந்தார், அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? மனுஷக்கறி சாப்பிடணும்னு நினைச்சார். இது தனி மனித சுதந்திரம். ஆனா கட்டுப்பாடுகள் வகித்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த உணவை வேண்டாலும் நீ சாப்பிடலாம் சொல்றோம்ல, இது தனி மனித உரிமை. அப்ப ஒரு விடுதலை பெற்ற நாட்டில், ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு உரிமைதான் இருக்க முடியுமே தவிர சுதந்திரம் ஒருபோதும் இருக்கவே முடியாது. ஒருவேளை தனி மனிதன் சுதந்திரமாக விடப்பட்டால் இந்த தேசம் நாசமாகும் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்ப சமூகத்துக்கு விடுதலை வேண்டும், சமூகத்துக்கு சுதந்திரம் வேண்டும், தனி மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் தான் வேண்டும். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, சபாஷ். 6 பேச்சாளர்களும் அற்புதமாய் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இடம் சார்ந்திருக்கிற இந்த அத்துணை பேச்சாளர்களுக்கும் அரங்கம் நிறைந்த கரவொலி, அன்பு, வாழ்த்து.
என்ன தலைப்பு? தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுகமானதுன்னு இவங்க 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சுமையானதுன்னு அவங்க எதிர்த்து சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரத்தில் பல வகை இருக்குங்க. வெள்ளைக்காரனிடம் எல்லாம் இருந்தது, குண்டு இருந்தது, பீரங்கி இருந்தது, துப்பாக்கி இருந்தது. ஆனால் அவன் ஒரே ஒரு ஊசியை பார்த்து பயந்தான். அந்த ஊசி தான் வஉசி. தங்கள் வாழ்க்கை, தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வீடு என்று சிந்திக்காது இந்த மண்ணுக்காக உயிரையே கொடுப்பதற்காக இராணுவத்தில் சேரல. துப்பாக்கி இல்லை, கவசாடை இல்லை, கதராடை போட்டு தன்னை கொடுத்து மண்ணை எடுத்தார்களே, மண்ணை வென்று எடுத்தார்களே, அது இந்த நாட்டுக்கான சுதந்திரம். தான் பிறந்த மாவட்டத்தில் சௌதார் குளத்தில் கையளவு தண்ணி இன்னைக்கு 35 ரூபா கட்டின வீட்டுக்கு வருது. தண்ணி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சிந்தனை வரும். ஒரு கையளவு தண்ணியை தொட்டு தூக்க முடியாது அம்பேத்கரால். அந்த சௌதார் குளத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு 10 ஆண்டு காலம் 3 கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சாங்க. போராடி ஒரு குளத்தில் கையளவு எடுத்து நீர் பருகுவதற்காக அம்பேத்கர் வாங்கி தந்தாரே, அது அடிப்படை தனிமனித சுதந்திரம். இந்த நாடு குப்பை மேடாக இருக்கிறது. இப்படி ஒரு நாடு வேண்டாம் மலேசியா தூக்கி போட்டுருச்சு. இப்படி ஒரு நாடு எங்களுக்கு காலனியில் வேண்டாம் என பிரிட்டிஷ் தூக்கி போட்டுருச்சு. ஒரு சவளை பிள்ளையை தூக்கி வீசுவதை போல தூக்கி வீசினார்கள். எல்லோரும் எங்களை ஒதுக்கிவிட்டீர்கள். இன்னும் 30 ஆண்டுகளில் இந்த குப்பை மேட்டை கோபுரமாக்கி உலகத்தின் முதல் தர நாடாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனாக மாற்றுவேன் என்று சிங்கப்பூருக்கு லீ குவான் யூ வாங்கினாரே, அது ஒரு தேசத்திற்கான சுதந்திரம். அதெல்லாம் மாற்றுகிறதே கிடையாது. ஆனா நேரத்தின் அருமை கருதி நான் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல தனி மனித சுதந்திரம் கொடுக்க போது எடுத்த போது சுகமாக இருந்ததே, இப்பவும் அது சுகமாக இருக்கிறதா? பள்ளிக்கூடங்களுக்கு, பாடசாலைகளுக்கு, கல்லூரிகளுக்கு முன்னெல்லாம் பேச போகும்போது டீச்சர்ஸை பார்த்து நான் கெஞ்சி சொல்லுவேன், ப்ளீஸ் டீச்சர்ஸ், உங்கள் பாதம் பிடித்து கேட்கிறேன், தயவு செஞ்சு குழந்தை அடிக்காதீங்க. காந்தி அகிம்சையை போதித்தார், கையில குச்ச வச்சு தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. 1 2 ஏன் நான் கேட்டா ஏன்டா ஏன்னு கேட்கிறேன், தலையில கொட்டினீங்க. எதிர்த்து பேசினா முட்டி போட சொன்னீங்க. லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட் நீங்க. திரும்பி பார்க்காமலே யார் பேசுறாங்களோ லாஸ்ட் பெஞ்ச் ராஜ்மோகன் டோன்ட் டாக் நீங்க. அது என் சைல்ட்ஹுட் ட்ராமாவுக்கு இருக்கு. தயவு செஞ்சு அடிக்காதீங்கன்னு. இப்போ காலம் மாறி போச்சு. வேதனையோடு சொல்றேன். போற கல்லூரியில் என்ன தெரியுமா சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், பசங்களா தயவு செஞ்சு வாத்தியாரை முறைக்காதீங்க, தயவு செஞ்சு அவங்களை அடிக்க போகாதீங்க, தயவு செஞ்சு அவங்களை மீம் கண்டென்ட் ஆக்காதீங்க. அப்ப சுதந்திரம் என்பது எப்படி டேர்ன் அவுட் ஆயிருக்கு பாருங்க. பெத்த தாய், தந்தை, தங்கை, அக்கா, வீட்டு கடன் இதையெல்லாம் அடைப்பதற்காக மொத்த இளமையும் தன் காதோரமாக வெள்ளி முளைத்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்க சகோதரி கடத்தில் தங்கம் ஏற வேண்டும் என்று அரபு பாலைவனத்தின் வேலை பார்க்கிற ஒரு கூட்டம். இந்த இந்தியாவில் பிறந்த எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வெளியில் போய் வேலை பார்ப்பாங்க. அது ஒரு சாக்ரிஃபைசிங் மென்டாலிட்டி. அமெரிக்காவில் இது இல்லை சார், கனடாவில் இல்லை, யூரோப்பில் இல்லை. 18 வயசுக்கு மேலே அப்பா அம்மாவையே அப்பாயின்மெண்ட் வச்சு தான் போய் பார்ப்பான். கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ் கல்யாணம்னா அவன் விருப்பப்பட்டாதான் இன்வைட்டே பண்ணுவான். ஆனால் இங்கே கிடையாது. என் வாழ்க்கையை வச்சாதான் அந்த குடும்பத்தின் கடன் அடைப்பேன், அவங்களுடைய திருமணத்திற்கு நான் வந்து துணை நிற்பேன். அந்த ட்ரெண்ட் இப்போ மாறி போச்சு. அப்போ எதை நோக்கி போகிறோம்? பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், கலையில் சுதந்திரம், கவிதையில் சுதந்திரம், திரைப்படத்தில் சுதந்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த யூடியூபில் சுதந்திரம் கண்டிப்பாக அது வேணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தனி மனித வாழ்வில் நான் மட்டும் இருக்கிறேன் அந்த ரூமில், நீங்கள் யாருமே இல்லை. அந்த 1 மணி நேரம் நான் என்னவா இருக்கேன்? ஃபோன் பார்க்குறேனா, புத்தகம் படிக்கிறேனா, எதை பற்றி சிந்திக்கிறேன்? அதுதான் நான், அதுதான் நீங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எதை சுதந்திரம் நினச்சிருக்கீங்க தெரியுமா? விருப்பப்பட்ட எல்லாத்தையும் செய்வது பேர் சுதந்திரம் இல்லை கண்ணு. விருப்பப்படாத ஒன்றை ஒரு பொண்ணு செய்யாமல் இருக்கிறது தான் சுதந்திரம். அப்பா அம்மா சொன்னாலும் அந்த பையன் எனக்கு வேணானா நோ மீன்ஸ் நோ, வேண்டாம். கட்டின புருஷனா இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ, வேண்டாம். விருப்பம் இல்லாத ஒன்றை அந்த குழந்தை செய்யாம இருக்கு பாருங்க, அதுதான் சுதந்திரம். அதுக்கு பேசுறோமா? இல்லை. நம்ம போடுற ஆடை, அணிகிற அணிகலன், வாழ்ற வாழ்க்கை, உண்கிற உணவு, நம்முடைய லைஃப் ஸ்டைல், இது அல்ல தனி மனித சுதந்திரம். நம்முடைய பெண் பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், நாம கண்ணியமாக நடத்த வேண்டியவர்கள், அவர்களினுடைய வாழ்க்கைக்கு ஒரு களங்கம் வருது பாருங்க. ஒண்ணுமில்லை, நீ எல்லாம் பண்ணலாம், நீ வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாம் பண்ணலாம். ஆனா 10 பேர் இருக்க சபையில மைக்க பிடிச்சு நான் இதை பண்ணேன்னு ஒரு விஷயம் உன்னால சொல்ல முடியாதுல்ல, அது உனக்கான சுதந்திரம் கிடையாது. ஈச் ஒன் ஹெல்ப் ஒன். ஒரு குழந்தை, நான் ஸ்கூலில் போனப்போ எங்கள் அப்பா ஒரு நட்ராஜ் பென்சில் வாங்கி கொடுத்தப்ப எனக்கு வெறுப்பேற்ற ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் இருக்கணும் வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தேன். பார்த்தியா பென்சில் புதுசாக இருக்கு பாரு, குத்திடுவேன், எப்படி இருக்கு பார்த்தியா, உன்கிட்ட பென்சில் இல்லையேன்னு ஓவராக வாய் காட்டினேன். படார்னு பிடிங்கி சடார்னு உடச்சிட்டான். நான் உடஞ்சி போயிட்டேன். எங்கள் அப்பா சொல்லும் போதே, கொடுக்கும் போதே சொல்லி அமிச்சார், மாவனை இதை மட்டும் உடச்சோ தொலைச்சோ வந்தீங்கன்னா பெரட்டி எடுத்துருவேன்னு சொல்லி அமிச்சார். ஓன்னு அழுதேன்.
என் டீச்சர் கூப்பிட்டாங்க, ஏன் பழுவுற, பென்சில் உடச்சிட்டா மிஸ், ஷார்ப்னரை கொடு, பென்சிலை 2 பக்கமும் திருகு, எவ்ரி ஒன் கிளாப் ஃபார் ராஜ்மோகன். அவன் காலில் வந்தப்போ ஒரு பென்சிலோட வந்தான். நவ் ஹி காட் 2 pencils in his hands. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். அண்ட் ராஜ், உனக்கு ஒன்று தெரியுமா, உன்கிட்ட ஒரு பென்சில் இருந்தப்போ நீ மட்டும் தான் எழுத முடியும். நவ் யூ காட் 2 pencils. யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். என் சின்ன வயசுல என் டீச்சர் சொன்னது இன்னும் பசுமரத்தானே என் நெஞ்சில் இருக்கு. அப்போ எது சுதந்திரம்? என்கிட்ட எல்லாம் இருக்கு. எனது மகிழ்ச்சியா சுதந்திரம் அல்ல. எனக்கு கொஞ்சம் அசௌரியம் வந்தாலும், நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும், நான் கொஞ்சம் நகர்ந்து வருவேன், நீ கொஞ்சம் நகர்ந்து வா. ஒரு மிடில் பாயிண்ட்ல இருந்து அடுத்தவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக, நிம்மதிக்காக நீ எதையாவது ஒன்று பண்ணினா அது தனி மனித சுதந்திரம். அப்ப தனி மனித சுதந்திரம் என்பது தனி மனிதனுக்கானது மட்டுமே என்று தனி மனிதனே நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அது அவனுக்கு சுமையை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் எப்போது அது மற்றவர்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது என்று யோசிக்கிறானோ அப்போது அது சுகத்தை கொடுக்கும். தற்போது இருக்கிற இந்த 2025 தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தனி மனித வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் என்பது சுகமாக இல்லை. நான் சொல்ல, நம்ம தசாவதாரத்தில் சொல்ற மாதிரி சுகமாக இருந்திருக்க கூடாதா என்று தான் ஏக்கத்தோடு சொல்கிறேன். ஆனால் சுத்தி முத்தி பார்க்குற அப்படி இருக்கா? பள்ளிக்கூடங்களில் பாருங்க, குடியாத்தம்னு ஒரு பள்ளிக்கூடத்தில், ஊரில் ஒரு அரசு பள்ளியில் இடைநிற்றல் அதிகமாக இருக்கு. பசங்க எங்கேயுமே படிக்க வர மாட்டாங்க, வன்முறைக்கு போறாங்க. அங்கே கோபிநாத்னு ஒரு வாத்தியார் என்ன தெரியுமா பண்றாரு? எப்படியாவது பசங்களை வர வைக்கணும் என்பதற்காக தினம் ஒரு வேடத்தில் போறார். ஒரு நாள் பாரதியார், ஒரு நாள் திருவள்ளுவர், ஒரு நாள் ஔவையாரா லேடி கட்ட போட்டு ஒரு வாத்தியார் போறாரு. ஊர்ல சிரிக்கிறாங்க, பைத்தியம் முடிச்சுட்டா வாத்தியாருக்குன்னு. ஆனா வேடிக்கை பார்க்கவாது கொஞ்சம் பேர் வர்றாங்க. வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு தினம் ஒரு பாட்டை சொல்லிடுறாரு. ஒரு பாரதியார் பாட்டு மனப்படம் ஆயிடுச்சு, ஒரு ஔவையார் கொண்டு போய் நிறுத்திட்டார், 2 திருக்குறள் போயிடுச்சு. வேடிக்கை பார்க்க வந்தவங்களாம் தினந்தோறும் வர ஆரம்பிச்சாங்க. இடைநிற்றல் போயிடுச்சு. குடியாத்தம் கோபிநாத் தமிழ்நாட்டினுடைய அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி பூ. சொந்த தம்பி செத்து போயிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. ஏன் செத்த? ஆக்சிடென்ட் ஆனோட ஆம்புலன்ஸ் வரல. அந்த அண்ணன் தவிச்சு போனார். சின்ன ஆளுங்க, வெளிப்படையா சொல்றேன், ஒரு சின்ன கட்டிட வேலை செய்யக்கூடியவர். மொத்த சொத்தையும் வித்து ஒரே ஒரு ஆமணி சின்ன ஆம்புலன்ஸ் வாங்கி அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டார். ஊரு ஃபுல்லா அந்த நம்பர் எழுதி வச்சார், யாருக்கு என்ன உதவினாலும் நான் போய் நான் பண்ணுவேன்னாரு. கொரோனா வந்துருச்சு. நல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஹாஸ்பிட்டல்ஸ் ஆம்புலன்ஸ் அனுப்பல. அந்த கொடிய கொரோனா காலத்தில் பாண்டிச்சேரியில் ஆம்புலன்ஸ் மணிகண்டன் என்ற ஒரு மனிதன் 1000 கர்ப்பிணிகளை இலவசமாக ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் காப்பாற்றி இருக்கிறார். இந்த குடியாத்தம் கோபிநாத்தும் இந்த ஆம்புலன்ஸ் மணிகண்டனும் என்னைக்காவது நடுராத்திரி 4 மணிக்கு போய் நான் பிரியாணி சாப்பிட்றதா சுதந்திரம் நினைச்சாங்களா? இல்லை. என் வாழ்வை கொடுத்தாவது உனது வாழ்வை நான் பாதுகாக்க போராடுவேன். இதுதான் தனி மனித சுதந்திரம். ஈச் ஒன் ஹெல்ப் ஒன். இந்த தமிழ்நாட்டில் 7 கோடி தமிழர்கள் இருக்கோம். தினந்தோறும் நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் தினமும் குட் மார்னிங் குட் நைட் சொல்றாலும் அதில் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சக மனிதனுக்கு, இன்னொரு மனிதனுக்கு ஒரு சின்ன உதவியாவது செய்யணும் ஒரு முடிவு வச்சு பாருங்க. காசு இல்லாத குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம், புத்தகம் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்க ஒரு நூல் வாங்கி தரலாம், ஒரு விழி சவால் மனிதரின் கைப்பற்றி ஒரு சாலையை கடப்பதற்கு ஒரு உதவி செய்யலாம். தினந்தோறும் நான் ஒரு உதவி செய்வேன். ஈச் ஒன் ஹெல்ப் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தினமும் 7 கோடி உதவிகள் தமிழ்நாட்டில் பிறக்க தொடங்கிருச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய ஹெல்பிங் கேபிட்டலா மாறிடும். இதுதான் தனி மனித சுதந்திரம். இந்த பட்டிமன்றத்தில் பேசிய 6 வழக்கறிஞர்களையும் பாராட்டி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்பாடு செய்த புரோட்டோ மீடியா ஏஜென்சி மற்றும் யுவர் ஸ்கிரீன் மீடியாவுக்கு நம்முடைய அரங்கம் நிறைந்த கரவொலியும் வாழ்த்துக்களையும் அன்பையும் சொல்லி இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக இன்றைய தனி மனித வாழ்வில் சுதந்திரம் சுமையானதே என்று சொல்லி நாம நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக பேசிய நம்முடைய பேச்சாளர்களை சிறப்பு செய்வதற்காக, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பஸ் கொடுப்பதற்காக ஹெல்கன் எவ்ரிடே ஆயுர்வேதா ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் ஆம்பஸ் நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் தர போறாங்க.